ஹாய் வணக்கம் மக்களே, நான் உங்கள் கிரி ஸ்பாட்லைட்ஸ். இன்றைக்கி சண்டே, ஸோ டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது எங்கள் பாப்பாவுக்கு டிஷ் ஒன்று பண்ணி தரணுன்ட்டு தான் வெஜ்ஜில் மட்டன் கீமா பண்ணலான்ட்டுன்னு நான் ஆரம்பித்தேன். ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி வீடியோவாக பார்க்க போகிறோம். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். வெஜ் மட்டன் கீமா இது பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோயா இருக்குங்களா, சோயா சங்க்ஸ். இந்த சோயா சங்க்ஸை வெந்நீரில் நல்லா ஊற வச்சு அதை நல்லா பிழிஞ்சு மிக்சியில் ஒரு அடி அடித்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் அதில் 2 பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு அன்னாசி பூ, அதோட ஒரு பட்டை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் ஆன பின்னாடி அதில் வெங்காயத்தை ஆட் பண்ணுங்கள். நான் இதுக்காக 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வந்தனும் இதோட இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணுங்கள். இந்த இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணி அந்த பச்சை வாடை போனதும் இதில் நான் 2 தக்காளியை அரைச்சி எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் அரைச்சி எடுத்திருக்கேன். அந்த தக்காளி விழுது அதோட ஆட் பண்ணுங்கள். இந்த தக்காளி விழுது ஆட் பண்ணதும் அதில் நான் முன்னாடியே பச்சை பட்டாணி கொஞ்சம் எங்கள் பாப்பாக்காக கொஞ்சம் அவளுக்கு பிடிக்குங்கிறதுக்காக இதுக்கு ஊற வச்சுருந்தேன். அந்த பச்சை பட்டாணி அதோட ஆட் பண்ணுங்கள். ஒரு எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ஸ் தான் இது. தேவைன்னா உங்களுக்கு ஆட் பண்ணிக்கோங்க, தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இதுக்கு பின்னாடி இதில் கொஞ்சம் தயிர் சேருங்க. இதுக்கப்புறம் எல்லா மசாலாவும் இதோட ஆட் பண்ணும். கரம் மசாலா, காரத்துக்கு சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக, அடுத்ததாக மஞ்சள் பொடி கொஞ்சமாக, உப்பு தேவைக்கேற்ப, இதெல்லாம் சேர்த்த பின்னாடி நம்ம முன்னாடியே மிக்சியில் அடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா சோயா சங்க்ஸ், அந்த சோயா சங்க்ஸை இதோட ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி சேர்த்து அப்படியே கலந்துட்டு வாங்க. ஒரு 2 மினிட்ஸ் இதை நல்லா வதக்கின பின்னாடி இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 to 7 மினிட்ஸ் ஆன பின்னாடி இதோட நீங்கள் கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவி அப்படியே வேணும்னா உங்களுக்கு இதில் கொஞ்சமாக ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழமும் பிழிஞ்சுக்கோங்க. பிழிஞ்சிங்கன்னா இப்போது சூடான சுவையான வெஜ் மட்டன் கீமா ரெடி.